இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யோ அங்க பாரியா பாரியா, கீழே இருக்கட்டு, அங்கிட்டு பார்த்த மாதிரி இருக்கட்டும். நில்லு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இது கிச்சன்ல கொடுக்க சொன்னாங்க, எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? ஏன் இது கொடுக்க வேணாமா? சும்மா நடிக்காது. ஏன் எப்ப பார்த்தாலும் ஆதியை பத்தி யார்கிட்டயாவது தப்பா பேசுறதுலயே இருக்க? ஏன்னா அவன் தப்பானவன், அவனை பத்தி தப்பா தானே பேச முடியும். நான் எத்தனையோ தடவை சொல்லியும் அதை நீ சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிற. இங்க பாரு, நீ எனக்கு சில நல்லதெல்லாம் பண்ணிருக்க, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்காக ஓவர் அட்வான்டேஜ்ல எடுத்துக்காத. உன்னோட கம்பேர் பண்ணா உன்னை விட ஆதி எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காரு. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அது அப்படியே மறக்க சொல்றியா? நீ நினைக்கிற மாதிரி நான் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கல, யார் செஞ்ச நன்றியவும் மறந்துடணும்னு சொல்லல. அப்புறம் உனக்கு என்னதான் பிரச்சனை? நீ ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. உகாரு, எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்ல. ஆதி நல்லவன் இல்ல. அவனுக்கு கல்யாணம் பண்ணனா உன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். அதுல இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. இதையே தேஞ்ச ரெக்கார்ட் மாதிரி இன்னும் எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்க போறியோ? நீ நம்புற வரைக்கும். நான் நம்ப மாட்டேன். நீ சொல்ற பொய்ய யார் நம்பினாலும் நான் நம்ப மாட்டேன். இல்ல மீனாட்சி, இங்க பாரு, ஆதி என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரு. இன்னும் அவர் என் கழுத்துல தாலி கட்டலனாலும் எனக்கு அவர் மேல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. அவர் கௌரவத்தை காப்பாத்த வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஆனா இது எதுவுமே புரியாம நீ வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டு இருக்காத. அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. மீனாட்சி, என்ன மீனாட்சி, என்னாச்சு? இப்ப எதுக்கு ஜீவா கிட்ட நீ சத்தம் போட்டுட்டு இருக்க? இவன் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். என்னாச்சு ஜீவா? நான் எதுவும் பண்ணல மதினி. தேனு, இவன் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்க சொல்லு, இல்லன்னா இங்க இருந்து போக சொல்லு. இவன் இருந்தா அந்த கல்யாணமே ஒழுங்கா நடக்காது. ஏய், இப்ப என்னாச்சு? ஏன் இப்படி சொல்ற? யாருக்கா இருந்தாலும் ஜீவா நல்லதுதான் செய்வான், கெட்டது யாருக்கும் செய்ய மாட்டான். உனக்கு சொன்னா தெரியாதுக்கா. அம்மாவே இப்பதான் கண் முழிச்சு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இல்லாத பொல்லாத சொல்ல போறான். இவனை தேவையில்லாம எதுவும் பண்ணிட்டு இருக்க வேணாம்னு சொல்லு. சரி, பிரச்சனையை விடு. யாருக்கு அதுலயாவது விழுந்தா கண்ணு காது வச்சு பேசுவாங்க. நீ போ, ஜீவா கிட்ட நான் பேசிக்கிறேன். போ மீனாட்சி.